அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் கிரியேட்டிவ் பார்க் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரியேட்டிவ் பார்க் வெப்சைட்டில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு A4 ஷீட்டை யூஸ் பண்ணி எப்படி நிறைய பேப்பர் கிராஃப்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா Canon கிரியேட்டிவ் பார்க் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மெனூஸ் இருக்குது, சரியா? அதாவது பேப்பர் கிராஃப்ட்டு, ஸோ நிறைய கார்ட்ஸ், ஸ்க்ராப் புக்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மெனு யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் கிராஃப்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எஜுகேஷனல் சம்மந்தப்பட்டது, ஸோ அது மாதிரி அனிமல்ஸு. ஸோ பேப்பரை யூஸ் பண்ணியே நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு பேப்பரை யூஸ் பண்ணி நிறைய அனிமல்ஸ் டிசைன் பண்ணுறது, ஸோ அது மாதிரி ஒரு ஹோம் மாதிரி பண்ணுறது, ஸோ டாக்டர் செட்டு மாதிரி ரெடி பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பேப்பர் கிராஃப்ட்ஸ் இதில் இருக்குது, நிறைய இருக்குது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு பேப்பர் கிராஃப்ட்டை நான் யூஸ் பண்ணி காமிட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், பேப்பர் கிராஃப்ட் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ நான் அதில் என்ன பண்ணுறேன்னா, நான் எஜுகேஷ்னல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை நான் என்ன செய்கிறேன், செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணோன்னே என்ன காட்டும்னா உங்களுக்கு அதில் அதாவது நீங்கள் அவுட்புட் எந்த மாதிரி இருக்கும், அந்த A4 ஷீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அதில் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு மாடலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏதோ ஒரு டிசைன் என்ன செஞ்சுக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், சாம்பிளுக்கு ஒரு டிசைனை உங்களுக்கு நான் என்ன செஞ்சுறேன், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன செஞ்சுருக்கிறேன், ஒரு டிசைன் நினச்சிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 பேப்பர் சைஸ்னு ஒன்று இருக்கும், அப்புறம் டவுன்லோட், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ பேப்பர் சைஸ் அதாவது A4 ஷீட் உங்களுக்கு கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி ஒரு A4 ஷீட்டையோ இல்லை ஒரு சார்ட் பேப்பரை நீங்கள் எடுத்து, ஸோ அதை என்ன பண்ணலான்னா நீங்கள் A4 சைஸ் சைடில் கட் பண்ணிவிட்டு, ஸோ அதை என்ன செய்யுங்க, உங்களோட கலர் பிரிண்டர்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அந்த கலர் பிரிண்டரில் வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு Canon ஐடின்னு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு கிரியேட் ஏ Canon ஐடி அக்கௌண்ட் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதில் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கிரியேட் ஐடி கொடுத்துட்டு சைன் அப் வித் யுவர் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட்டு உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ், ஸோ அப்புறம் என்ன பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ அடுத்த தடவை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த இமெயில் அட்ரஸையும் இதில் கொடுக்குற பாஸ்வேர்டையும் கொடுத்து தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த Canon ஐடி கிரியேட் ஆனால் அதான் மட்டும்தான் உங்களுக்கு அதில் உள்ள நிறைய அந்த PDF ஃபைல்ஸ்லாம் என்ன செய்ய முடியும், உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறேன், நான் என்னோடய இமெயில் அட்ரஸையும் ஸோ நான் ஒரு பாஸ்வேர்டுன்னு செய்கிறேன் நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் அதை க்ரியேட் மை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ க்ரியேட் மை அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, என்னோடய மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காண்டி ஒரு மெயில் ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் கொடுத்த உடனே ஜஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு பேஜ் வருது, அதில் ஜஸ்ட் கண்டினியூ மட்டும் கொடுங்க. ஸோ இதில் என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லாட்டி நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், தேங்க்யூ ஃபார் கிரியேட்டிங் யுவர் Canon ஐடி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் அந்த மாதிரி ஒரு வெல்கம் டு Canon ஐடின்னு சொல்லிட்டு வெரிஃபை இமெயில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுடைய மெயில் ஐடி என்ன செஞ்சு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இமெயில் அட்ரஸ் கன்ஃபார்ம் ஆன வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களால் எதையுமே டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பேப்பர் சைஸ் A4 ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ இதில் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு அது எந்த மாதிரி கட் பண்ணணும், அதாவது அந்த கட் பண்ண வேண்டிய பேப்பர்ஸ் பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க. அதை தான் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு சார்ட் பேப்பர்லேயோ இல்லை அந்த A4 ஷீட் கொஞ்சம் அதிலே கொடுத்துருப்பாங்க எந்த மாதிரி பேப்பர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் A4 ஷீட், அதாவது சார்ட் பேப்பர் கொஞ்சம் தடிமனாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேப்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த பேப்பர்ஸை நம்ம எப்படி கட் பண்ணி அது எப்படி நம்ம ஜாயின் பண்ணி ஒரு பேப்பர் கிராஃப்ட், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த ஒரு வீடு மாதிரி ஒரு கார் போகுது, இதெல்லாமே நீங்கள் அந்த பேப்பர் வழியாகவே நீங்கள் என்ன செய்ய முடியும், டிசைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான இப்போ பார்த்தீங்கன்னா 2 PDF டவுன்லோட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ எல்லாத்துலேயும் நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ என்னென்ன பீஸாக தனித்தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு A4 ஷீட்டில் மட்டும் தனியாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு, ஸோ நீங்கள் உங்களுடைய அதில் என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதை நீங்கள் கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் போட்டிருப்பாங்க. ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு
இந்த கிரியேட்டிவ் பார்க் அப்படிங்கிற வெப்சைட்டு. ஸோ அந்த மாதிரி நான் நிறைய தௌசண்ட்ஸுக்கு மேலே அந்த மாதிரி ஆட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதோடைய அவுட்புட் காட்டுது. ஸோ என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ஸோ க்ளூ வந்து எங்கே அப்ளை பண்ணணும், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி இதில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு பிடிஎஃப் ஃபைலை தான் என்ன செஞ்சேன் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி எப்படி நீங்களும் ஒரு ஃப்ரீ டைம்ஸில் உங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து இந்த மாதிரி பேப்பர்ஸை என்ன செய்யுங்க, நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கட் பண்ணி ஓனாக நீங்கள் செய்யுங்க, டிசைன் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு சாம்பிள் தான். ஸோ இதே மாதிரி வேறு டைப் ஆஃப் பேப்பர் கிராஃப்ட்ஸு அல்லது நார்மலாக A4 ஷீட்டில் எடுக்கிற மாதிரி நிறைய டிசைன்ஸு நீங்கள் ஒவ்வொன்றா நிறைய மெனூஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், எப்படி டெக்கரேஷன் பண்ணுறது. ஸோ எல்லாமே ஜஸ்ட்டு வந்து உங்களுடைய A4 ஷீட்டை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணணுங்கிற ஒவ்வொரு அந்த ஃபைல்லையும் பார்த்தீங்கன்னா எப்படி என்னென்ன, அதாவது பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய பேப்பர்ஸு அண்டு அதுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸோ ரெண்டையுமே அவங்க வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் அப்படின்னா அந்த கிரியேட்டிவ் பார்க்கு. ஸோ நேரத்தை வந்து நீங்கள் என்ன செய்யணும், ரொம்ப பயனுள்ளதாக செலவழிக்கிறதுக்கு வந்து இது ஒரு அருமையான ஒரு வெப்சைட்டு. ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்து உங்கள் குழந்தைங்க வந்து இன்னும் நிறைய ஆர்வமாக இதில் வந்து கற்றுக்க முடியும். ஸோ பெரும்பாலும் மொபைல் ஃபோன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி வேலைகளுக்கு அவங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நான் வந்து என்னோடய குழந்தைக்கு இதை பற்றி நான் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ அவங்க வந்து ஒரு டாக்டர் செட்டு மாதிரி ஒன்று அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸோ இதே மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஒரு A4 ஷீட்டில் கட் பண்ணுங்கள். A4 ஷீட் வந்து இதில் தான் நீங்கள் நார்மல் சாதாரண A4 ஷீட் போட்டிங்கன்னா சரியாக வந்து உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், நான் என்ன ஐடியா பண்ணேன்னா ஜஸ்ட் ஒரு ஒயிட் A4 ஷீட் வாங்கி, ஸோ ஒயிட் சார்ட் பேப்பர் வாங்கி அதில் நான் என்ன செஞ்சிட்டேன், ஜஸ்ட் வந்து A4 ஷீட் அளவுக்கு கட் பண்ணி, ஸோ அதை நான் என்கிட்ட வந்து எப்சான் பிரிண்டர் இருக்குது. ஸோ அந்த எப்சான் பிரிண்டரில் என்ன பண்ணுறேன், நான் வந்து கொடுத்து நான் என்ன செஞ்சுருக்கேன், கட் பண்ணி ஸோ அதை வந்து நான் டிசைன் பண்ண ஆரம்பித்தேன். உங்கள்கிட்ட Canon பிரிண்டர்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை என்ன பேப்பர்ஸ் யூஸ் பண்ணணும் கொண்டு எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா யூஸ் பண்ணி பார்த்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு மேலே இருக்கும். ஸோ நீங்கள் லாகின் பண்ண Canon ஐடியோடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னா இதில் போய் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் உங்களோட ஒர்க்கெலாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சைன் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பி வழக்கம் போல் நம்ம எப்படி சைன் அவுட் பண்ணிவிட்டு எப்படி சைன்இன் பண்ணுவோமோ, ஸோ உங்கள் இமெயில் ஐடியையும் உங்களுடைய பாஸ்வேர்டை மட்டும் கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னா நீங்கள் திருப்பி நீங்கள் பேப்பர் கிராஃப்ட்டை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இன்னொரு அருமையான ஒரு வெப்சைட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.